பல குறிக்கோள்களை வைத்துக்கொண்டு எல்லாத்துலேயுமே வெற்றி பெற நினைக்கும் தனுசு ராசிக்காரர்களே, உங்களுக்கு வரும் 2026 வருடம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பதிவில் பார்க்கலாம். 2026 ஜனவரியில் கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்வையை பார்த்துடலாம். உங்கள் ராசிக்கு 4ல் சனி பகவான் அமர்ந்திருக்காரு, 7ல் குரு பகவான் அமர்ந்திருக்கார், 3ல் ராகுவும் 9ல் கேதுவும் அமர்ந்திருக்கிறாங்க. இவர்கள் தான் வருடக்கோள்கள். அதனால் இவங்க தான் வருட பலன்களில் மாற்றங்களை உண்டாக்குறதுல வலிமையாக இருப்பாங்க. அதுக்காக மாதக்கோள்கள்லாம் வலிமை இழந்தவை அப்படின்னு அர்த்தம் இல்லை. இந்த வருடக்கோள்களின் பலன்கள் நீண்ட காலத்திற்கு நடக்கும் பலன். அதுக்காக தான் இந்த வருடக்கோள்களை வச்சு பலன் சொல்கிறோம். வருட ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிநாதன் குரு பகவான் 1க்கும் 4க்கு அதிபதியாகி 7ல் நின்று உங்கள் ராசியை பார்க்குறாரு. ராகு 3ல் நின்று குருவோட பார்வையை வாங்கி உங்களுக்கு சப்போர்ட்டிவாக நிற்கிறார். எப்போவுமே குரு பகவான் சந்திரனை தொடர்பு கொள்ளும்போது நம்ம மனசு என்ன நினைக்கணும் அப்படின்னு ஒரு தெளிவான முடிவெடுப்போம். அதாவது குழப்பங்கள் நீங்கும் காலம்னு வச்சுக்கோங்க. என்ன செய்யணும், ஒரு வேலையை எப்படி முடிக்கணும், அதுக்கான மன உறுதி, இது எல்லாமே குருவும் சந்திரனும் தொடர்பு கொள்ளும்போது நிகழும். அதுபோக 3ல் இருக்கிற ராகு பகவான், அதாவது முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிற ராகு பகவான், அவரை குரு பகவான் பார்க்குறாரு. 3ல் ராகு அப்படிங்கிறது எதாக இருந்தால் ஒரு கை பார்த்துடலாம் அப்படின்னு இறங்கி அடிக்கிற ஆளுகள் இருப்பாங்க. இந்த டைமில் குருவும் இருக்கிறதுனால நீங்கள் செய்கிற விஷயங்கள், செய்கிற காரியங்கள் வெற்றி பெறுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நான் சொல்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லையாடா தம்பி அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யோசிக்கலாம். அதுக்கு காரணம் இருக்குங்க. 4ல் நிற்கிற சனி பகவான். குரு பகவானால் கிடைக்கிற நன்மைகள் ஒரு பக்கம் இருந்தாலும் 4ல் நிற்கிற சனி என்ன பண்ணுவார், பொதுவாக 4ல் சனி நிலைங்க, இந்த கெட்ட கிரகங்கள் தீய கிரகங்கள் நின்னாலே மனுஷனுக்கு நிம்மதி இருக்காது. இப்போ 4ல் சனி பகவான் நிற்கிறதுனால வீடு வாசல் சம்மந்தமான செலவுகள் இருக்கும், அது சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்கும், தாயாருக்கும் உங்களுக்குமான உறவு முறையில் சில பாதிப்புகள் இருக்கும். பொதுவாக எடுத்துக்கிட்டிங்கன்னா 4 அப்படிங்கிறது நம்ம வீட்டில் உபயோகம் பண்ணுற பொருள்கள், வண்டி வாகனங்கள், இது எல்லாத்தையும் குறிக்கிற மாதிரி நீங்கள் கணக்கு வச்சுக்கோங்க. அப்போ அதுலையெல்லாம் ஒரு சுணக்கத்தை ஏற்படுத்துகிற நிலைமை இருக்கும். இது எது வரைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வரும் 2026 ஜூன் முதல் வாரத்தில் குரு பகவான் கடகத்துக்கு பெயர்ச்சியாகிறார், அங்கே உச்சமாகிறார். குரு 8க்கு போனால் நல்லது இல்லையே அப்படின்னு சொன்னால், ஆமாம் கரெக்டு தான், 8ல் எந்த கிரகம் நின்னாலும் அது கொஞ்சம் தீய பலன்களை கொடுக்கத்தான் செய்யும். ஆனால் 8ல் ஒரு கிரகம் உச்சமாகும்போது, அது சுப கிரகம் உச்சமாகும்போது தீயவைகளின் தன்மைகள் குறையும். அதாவது இந்த 8ஆம் இடம் அப்படிங்கிறது, அந்த இடத்துல குரு பகவான் நிற்கிறது அப்படிங்கிறது உங்கள் ராசியை பொறுத்த வரைக்கும் முதல் ஸ்தானம். அதாவது ராசி அப்படிங்கிறதையும் 4ஆம் இடத்தையும் குறிக்கிறது. அதாவது உங்களையும் உங்களது தாயாரையும் குறிக்கிற அந்த இடம். அப்போ உங்களுக்கும் தாயாருக்குமான உறவு முறையில் பிரச்சனை வரலாம், உங்கள் 2 பேருக்கும் உடல்நிலையில் ஏதாவது பாதிப்புகள் வரலாம். ஆனால் குரு உச்சமாக இருக்கிறதுனால அந்த குறையெல்லாம் விரைவில் சரியாகிவிடும். அதுக்கப்புறம் இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னாங்க, உங்கள் ராசிக்கு இப்போ 7ல் நின்று நல்ல பலன்களை கொடுத்துட்டு இருக்கிற குரு கடகத்துக்கு ஜூன் மாதம் பெயர்றாரு இல்லைங்களா, அங்கே ஒரு 5 மாதம் நின்றுட்டு அதுக்கப்புறம் சிம்மத்துக்கு வராருங்க. எப்போன்னா அக்டோபர் கடைசியில். சிம்மம் குரு பகவானுக்கு உகந்த வீடு, உங்கள் ராசிக்கு 9ஆம் இடம். அதாவது உங்களுக்கு இந்த டைம் எப்படி நல்லாயிருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 8ல் குரு பகவான் நிற்கிறப்ப சனி பகவானை பார்க்குறாரு. அதாவது 4ல் நிற்கிற சனி பகவானை பார்த்து சனியால் ஏற்படும் தீமையை கண்ட்ரோல் பண்ணுறாரு. 7லையும் 9லையும் நிற்கிற குரு பகவான் உங்கள் ராசியை பார்த்து உங்களுக்கு தெம்பை கொடுக்குறாரு. அப்போ ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு நன்மை கொடுக்குற இடத்துல தான் குரு பகவான் இருக்கார். கிரக சஞ்சாரங்களும் இருக்குது. சனி பகவான் 4ல் நிற்கிறாரு. உங்கள் ராசிக்கு சனி பகவான் 2க்கும் 3க்கு அதிபதி. ஸோ பொருளாதாரம் கொஞ்சம் டைட்டாக இருக்கும். குரு சனியை பார்க்குற காலகட்டத்தில் அந்த டைட்னஸ் கொஞ்சம் ஃப்ரீ ஆகும். அதாவது அந்த டைமில் பொருளாதாரம் சமாளிக்கிற அளவுக்கு இருக்கும் உங்களுக்கு. இதுபோக ஒரு முக்கியமான விஷயம் என்னங்கன்னா, தனுசு ராசியில் பிறந்த பருவ வயதுள்ள பிள்ளைகள், அதாவது என்ன கணக்குன்னா, மூலம் நட்சத்திரத்தில் பிறந்திருந்தீங்க வச்சுக்கோங்க, அதாவது கேது தசையில் பிறந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வாலிப வயதில் 13 வயதில் வர்ற தசை சுக்கிர தசையாக இருக்கும். இல்லை பூராட நட்சத்திரத்திலேயே நீங்கள் முதல்ல பிறந்திருந்தீங்கன்னாலும் உங்களுக்கு முதல்ல வர தசை சுக்கிர தசையாக இருக்கும். அது கிட்டத்தட்ட 15-16 வருடம் கூட இருக்கலாம் அந்த காலம். அப்போ சுக்கிர தசை நடக்கிறப்ப என்ன பண்ணும் அப்படின்னா, எதிர்பாலின ஈர்ப்பு ஆட்டோமேட்டிக்காக ஏற்படும். சுகபோகமாக இருக்கிறதுக்கான ஆசைகளை தூண்டும்.
ஜாலியாக இருக்கணும், லைஃப்பை என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிற மனநிலையில இந்த சுக்கிரன் சம்மந்தப்படும் போது வரும். அப்போ பருவ வயதுள்ள தனுசு ராசி பிள்ளைகளோட பெற்றோர்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இதையெல்லாம் பார்க்கணும். பிள்ளைகளோட சுற்றுப்புறம் எப்படி இருக்குது, அவங்க கூட பழகுறவங்க யார், நல்லவங்களா கெட்டவங்களா, அவங்க எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் கவனிங்க. நடுத்தர வயதுள்ள அதாவது 40 வயசு அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் இந்த சளி தொந்தரவுகள், ஆஸ்துமா இது மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு தேவையான மருத்துவம்லாம் பார்த்து எச்சரிக்கையா இருந்துக்கங்க. கடந்த காலங்கள்ல தனுசு ராசிக்காரங்க நெறைய கத்துட்டு இருந்திருப்பீங்க. அதாவது 3 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா, சனி பகவானோட பிடியெல்லாம் இருந்திருக்கும் உங்களுக்கு. அப்ப கத்துக்கிட்ட பாடங்கள்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும். யார நம்பணும், யாரு கூட எப்படி பழகணும் அப்படிங்கிறத பத்திலாம் ஒரு புரிதல் இருக்கும். அதுக்கு தகுந்த மாரி நீங்க இருந்துக்குங்க. உங்க ராசிக்கு 75% நல்ல பலன்களே நடக்கும். வாழ்த்துக்கள் நண்பர்களே! ஸ்ரீ மாதேஸ்வரனையும், கணக்கன்பட்டி சித்தரையும் வணங்கி விடைபெறுகிறேன். வணக்கம்.